தங்கம் விலை தற்போது ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருவதால் தங்கத்தில் முதலீடு செய்யலாமா அல்லது பங்குச் சந்தையில் முதலீடு செய்யலாமா என்பது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். கடந்த தீபாவளியிலிருந்து தற்போது வரை தங்கம் விலை 64% மற்றும் வெள்ளி விலை 85% வரை உயர்ந்துள்ளது. ஆனால் பங்குச்சந்தை வெறும் 6.7% மட்டுமே உயர்ந்துள்ளது. இந்திய பங்குகள் கடந்த வருடம் மிதமான வளர்ச்சியை மட்டுமே வழங்கியுள்ளன. உலகளவில் பங்குகள் கடந்த 12 மாதங்களில் 20 முதல் 30% வரையில் உயரும் நிலையில் இருந்தாலும் இந்திய பங்குகளுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடமிருந்து $15 பில்லியன் அளவுக்கு நிதி வந்திருக்கிறது. இதனால் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்தால் லாபமா அல்லது பங்குச் சந்தையில் முதலீடு செய்ய வேண்டுமா என்ற குழப்பத்தில் இருக்கின்றனர். தற்போதைய சூழலின்படி முதலீட்டாளர்கள் அசாதாரண நிலைகளில் பாதுகாப்பான உலோகங்கள் அதாவது தங்கம் மற்றும் வெள்ளிக்கு முதலீட்டை மாற்றி வருகின்றனர். ஆனால் ஒரே வகை முதலீட்டில் அனைத்தையும் போடுவது என்பது எப்போதும் சிறந்த வழி அல்ல. ஆகவே தங்கம் மற்றும் வெள்ளியுடன் சேர்த்து பங்குகள் மற்றும் பிற முதலீட்டு வகைகளையும் கொண்டிருப்பது முக்கியம் என வல்லுநர்கள் கூறுகின்றனர். பெரும்பாலும் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற உலோகங்களின் மதிப்பு உலகளாவிய தேவை, நாணய மதிப்பு மற்றும் அரசியல் சூழல்களின் உயர்வுக்கு ஏற்றவாறு மாறுபடும். ஆனால் பங்குகள் நீண்ட கால வளர்ச்சிக்கான நம்பிக்கையை வழங்குகின்றன. நடப்பாண்டின் முதல் காலாண்டில் 7.8% GDP மற்றும் வணிகத்தில் வலுவான வளர்ச்சியை இந்தியா கண்டுள்ளது. இதனால் அடுத்த ஆண்டு தீபாவளிக்கு பங்குகளின் வளர்ச்சி உயர்ந்து முதலீட்டாளர்களுக்கு நல்ல வாய்ப்பை உருவாக்கும் என்று கூறப்படுகிறது. மொத்தத்தில் பார்க்க போனால் தங்கம் மற்றும் வெள்ளி பாதுகாப்பான முதலீடு மற்றும் வருமான நிலைத்தன்மைக்கு உதவும் என்றாலும் நீண்ட கால வளர்ச்சிக்காக பங்குகளில் முதலீடு செய்வதே பயனுள்ளதாகும். முதலீட்டாளர்கள் தங்கள் போர்ட்போலியோவில் 15 முதல் 25% தங்கம், 10 முதல் 15% வெள்ளி, 25% வேறு பாதுகாப்பான உலோகங்கள், மீதம் பங்குகளை வைத்துக் கொள்வது சிறந்த சமநிலையை வழங்கும் என்று பரிந்துரைக்கப்படுகின்றனர்.